இன்றைக்கும் இந்த புதிய நாளில் புதிய மாதத்தில் உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி நிறைந்த நாளில் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார், மாதத்தை கொடுத்துருக்கிறார். இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் இந்த மாதத்திலும் தேவன் செய்ய போகிற காரியங்கள் பெரிதாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க போகிறது. ஆண்டவர் நமக்காய் ஏற்படுத்தி இருக்கிற எல்லா திட்டத்தையும் நமக்கு சொல்லி நம் மூலமாக அதை நிறைவேற்றப் போகிறார். அப்படிப்பட்ட நிறைவேற்றுதலின் காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் இந்த நாளும் தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் எப்படி படிக்கிறோம்? காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இந்த முழு உலகத்தையும் ரட்சிப்பதற்கு தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்புவதற்கு பிதாவாகிய தேவன் குறித்த காலத்தை வைத்திருந்தார், குறித்த நேரத்தை வைத்திருந்தார். இயேசுவுக்கே ஏற்ற நேரம் என்று ஒன்று தேவைப்பட்டது. அதை பிதா அறிந்திருந்தார். அந்த காலத்தில் அந்த நேரத்தில் இயேசுவை பிறக்கச் செய்தார். ஒருவேளை நீங்களும் நிறைய காரியங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையை காத்திருப்பதில் கடந்து விட்டதா? ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய குறித்த காலம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. அது நிறைவேறும். அந்த நிறைவேறுதலுக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய பிறப்பை குறித்தும் அவருடைய வாழ்க்கையை குறித்தும் அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகள் சொல்லப்பட்டிருந்தது. அவைகள் நிறைவேறுவதற்கு பல நாட்கள் ஆனது, பல ஆண்டுகள் ஆனது, பல நூற்றாண்டுகள் ஆனது. இதெல்லாம் கடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குறித்த நேரம், ஏற்ற காலம், சரியான நேரம் வந்த போது இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். உங்களுக்கும் கர்த்தரின் குறித்த காலம் வந்திருக்கிறது. கர்த்தரின் காலத்துல உங்களுக்கான காரியம் வாய்க்கும். தேவனுடைய வார்த்தை தீர்க்கமாய் உங்களுக்கு உரைக்கிறது. இதுதான் ஆண்டவருடைய குறித்த காலம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. இதுவரைக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கிற எல்லா காரியங்களும், வார்த்தைகளும், வாக்குத்தத்தங்களும், வசனங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிற காலத்தில் இருக்கிறீங்க. ரொம்ப நாள் காத்திருந்தோம், ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டோம்னு சொல்லி சோர்ந்து போயிருந்தீங்கன்னா உங்களை உற்சாகப்படுத்தும்படிக்கு தான் தேவன் சொல்லுகிறார். கர்த்தரின் குறித்த காலத்தில் நாம் இருக்கிறோம். அந்த குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிற காரியம் உங்களுக்கு வாய்க்கும். எல்லாம் கைகூடி வரும். தேவனுடைய கரம் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் உங்களோடு கூட இருக்கும் அப்படின்றது தேவன் உறுதிப்படுத்துகிறார். இந்த வார்த்தையோடு இந்த நாள் முழுவதும் நாம் செல்லுவோம். இந்த வாரம் முழுவதும் செல்லுவோம். தேவன் உங்களுக்காய் குறித்திருக்கிற நேரமும் காலமும் நோக்கமும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி கொண்டே இருப்போம்.